ஹலோ ஃபோக்ஸ், பேக் டு வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, HTML பிளாக் எலிமெண்ட் அண்ட் இன்லைன் எலிமெண்ட் அந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HTML எலிமெண்ட் ஆர் கேட்டகரைஸ் இன்டு பிளாக் லெவல் எலிமெண்ட் அண்ட் இன்லைன் எலிமெண்ட். பிளாக் லெவல் எலிமெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். பிளாக் லெவல் எலிமெண்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் நியூ லைன். அதாவது இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யா இந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நியூ லைன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாடி டேக், இந்த ஹெட் டேக்லாம் பார்த்தீங்கன்னா, நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். பிளாக் லெவல் எலிமெண்ட். ஆ ஸ்டார்ட்டிங் நியூ லைன், டேக் அப் த ஃபுல் வித் அவைலபிள். இதோட ஃபுல் வித் அவைலபிள் வந்து அதுதான் எடுக்கும். எக்ஸாம்பிள் லைக் இங்க வந்து நான் பாடி டேக்ல என்ன குடுக்குறேனோ, அந்த ஃபுல் வித் பாடி டேக் அது வேண்டி தான் எடுத்துக்குது. லைக் H1 டேக்னா இந்த H1 டேக் ஃபுல்லா இங்க இருக்கா? அதான். அது ஃபுல் வித் அப்படியே எடுத்துக்குது. அதுதான் வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட். பிளாக் லெவல் எலிமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டார்ட் வித் நியூ லைன் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அவுட் to the left and right as far it can, occupies the whole horizontal space of the parent element and height is equal to the content height அப்படின்றாங்க. அதாவது இப்போ எப்படி சொல்றேன்னா, ஸ்டார்ட் வித் நியூ லைன், டேக் அப் தி ஃபுல் வித் ஆஃப் தி பேரண்ட் கண்டெய்னர். கண்டெய்னர் அதாவது பேரண்டோட கண்டெய்னர் ஃபுல்லாக அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். கேன் கண்டெயின் அதர் பிளாக்ஸ் எலிமெண்ட் ஆர் இன்லைன் எலிமெண்ட் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிவ் டேக் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நியூ லைனில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிவ் டேக் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக் வந்து நியூ டேக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் டேபிள் டேக்கோட நியூ டேக்கில் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டு நம்ம போட்டோம்ல, எல்ஐ, ஓஎல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேக்ல தான் குடுத்துருக்கோம். அதுதான் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் லெவல் எலமெண்ட்ன்னு சொல்றாங்க. காமனா வந்து பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் பிளாக் லெவல் எலமெண்ட் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கமாண்ட்ஸ் சம் கமாண்ட்ஸ் இருக்கு. அந்த கமாண்ட் சொல்றேன். டிவ் டேக் ஒண்ணு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் டேக். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, H1 டேக். யாஹ் நான் புதுசா குடுக்குறேன். H1 டேக். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து வேற என்ன டேக் இருக்குன்னா, ஆ யுஎல் அண்ட் தென் ஓஎல் இருக்கு. அண்ட் தென் வந்து டேபிள் டேக். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் டேக். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் வந்து ஹெட்டர். இது மாரி நெறைய சம் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபூட்டர். இந்த ஃபூட்டர் டேக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுவேன் ஃபூட்டர். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் வித் அது எடுத்துக்குது. அந்த லைன் ஃபுல்லா வந்து அந்த டேக் தான் எடுத்துக்கு. வேற எந்த டேக் வந்து அலோ பண்ணாது உள்ள அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்லைன் எலமெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். யாஹ் இன்லைன் எலமெண்ட் டஸ் நாட் ஸ்டார்ட் வித் நியூ லைன். அண்ட் தென் வந்து ஒன்லி டேக் அப் அஸ் மச் வித் இஸ் நெசசரி அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, இப்போ வந்து லைக் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நியூ லைன்ல ஸ்டார்ட் பண்ணாது. பிளாக் லைன் மாரி, பிளாக் எலமெண்ட் மாரி. அதுக்கப்புறம் ஒன்லி ஆக்குபை த நெசசரி ஸ்பேஸ். அது கொ எ அது எவ்வளோ தேவைப்படுதோ, அதுக்கு தான் அது அந்த இடத்துக்கு ஒண்டி அது வந்து ஆக்குபை பண்ணும். மீதி நேரத்தில வந்து அந்த இடத்த ஃபுல்லா ஆக்குபை பண்ணாது. இதே பிளாக் லெவல்ல பார்த்தீங்கன்னா, அது ஃபுல் வித் ஆக்குபை பண்ணும். பட் இன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ, வித் தேவையோ, அதுக்கு ஒண்டி தான் அது ஆக்குபை பண்ணிக்கும். அமிட் கன்னாட் கண்டெயின் எ பிளாக் எலமெண்ட் ஒன்லி இன்லைன் எலமெண்ட் ஆர் டெக்ஸ்ட் அப்படின்றாங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கேயே போட்டிருப்போம் டேக்ஸ். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போல்டு டேக், ஸ்ட்ராங் டேக், ஹை டேக், இமேஜ் டேக்லாம் வந்து டேக்குள்ள தான் குடுத்துருப்போம். நான் ஏற்கனவே குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். டேக்குள்ள இமேஜ் குடுத்துன்னு சொல்லிட்டுன்ட்டு. லைக் அது மாரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட்டாலிக் டேக் அதுக்கப்புறம் வந்து பிரேக் லைனு இதெல்லாம் வந்து லேபிள் இது மாரி குடுத்துக்கலாம். இப்போ இந்த பேராகிராஃப் டேக் இந்த டேக்குள்ள வந்து நான் வந்து டேக் குடுத்துருக்கேன். இது வந்து இன்லைன். அதுக்கப்புறம் டேக் குடுத்துருக்கேன். இதுவும் இன்லைன். இதுக்கப்புறம் இங்க வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, டேக் குடுக்குறேன். பிரேக் அதாவது எனக்கு அந்த லைன் ஒண்ணு, ஸ்பேஸ் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்லைன் எலமெண்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஸ்பேஸ் இவ்வளோ ஸ்பேஸ் வருதா? இது வந்து இன்லைன் எலமெண்ட். நீங்க வந்து குடுத்துக்கலாம். பட் ஆனா பிளாக் லெவல் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்டார்ட் வித் நியூ லைன் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து டோட்டல் ஓட ஹைட் வித் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அனதர் டேக் வந்து அதுக்குள்ள மெர்ஜ் பண்ணக்கூடாது. மீன்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, இன்லைன் டேக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டேக் கூட வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிளாக் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டேக்கா தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் லைக் டிவ் டேக் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்லைன் அண்ட் பிளாக் லெவல் எலிமெண்ட் கேட்பாங்க. அதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Inline element occurs only sufficient width required, but block level element occurs the full width irrespective of their sufficient அப்படின்றாங்க. Inline element does not start with the new line. Block element வந்து start with the new line. Inline element allow other inline element to sit behind. அதாவது ஒரு டேக் கூட இன்னொரு டேக். இப்போ எப்படி நம்ம வந்து லைக் இங்க நான் காட்டுறேங்க. இங்க வந்து நான் பி டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து யூ டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்லைன் எலிமெண்ட். இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் ஆனா வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட் வந்து டஸ் நாட் அலோ அதர் எலிமெண்ட் டு சிட் பிஹைண்ட் அப்படின்றாங்க. இன்லைன் எலிமெண்ட் டஸ் நாட் ஹேவ் டாப் டு பாட்டம் மார்ஜின். பிளாக் எலிமெண்ட் ஹேவ் டாப் டு பாட் மார்ஜின் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யா அண்ட் தென் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாரி இதுக்கு வந்து பிளாக் லெவல் இன்லைன் எலிமெண்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து நான் இது வந்து என்ன பண்ணுறேன்னா யாஹ்! HTML க்ளோஸ் பண்ணிடலாம். இது இது வந்து இதுவா இருக்கு. ஓகே. யாஹ்! இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஹெட்டர் ஸ்டைல் இது ஃபுல்லாவே வந்து நான் வந்து ஆ லைக் ஒன்ஸ் அகைன் நான் வந்து இது பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. சஃபிஷியன்ட் கமெண்ட். ஓகே. டெக்ஸ்ட் சூப்பர்ஸ் இந்த மாரி டெக்ஸ்ட் ஹைப்பர்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தேவையில்ல. வேற எதுவும் கமெண்ட்ஸ் இல்லையா? ஓகே ரைட். இப்போ நான் வந்து இதை கமெண்ட் பண்ணலாம். இப்போ கமெண்ட் ஆகும். லைக் ஒன்ஸ் அகைன் கமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டைலிங் டேக் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் லைக் அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணணும். லைக் ஒன்ஸ் அகைன் அது ஹெட்டருக்குள்ளே கொடுக்கலாம். ஒன்ஸ் அகைன் நான் வந்து ஃபூட்டருக்குள்ளே கொடுத்துறேன். ஹெட்டருக்குள்ளே கொடுத்துலாம். ஸ்டைல் டேக்கில் என்ன நம்ம ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா டாட் பிளாக் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இது கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டைல் கலர் கொடுத்துருக்கலாம். ரைட் ஓகே. இப்போ பாடிக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா டிவ் டேக் கொடுக்குறேன். டிவ் டேக் அண்ட் தென் டிவ் டேக்கில் வந்து ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணணும். அது கம்பல்சரி. இப்போ டிவ் டேக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா கிளாஸ் வந்து பிளாக். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ பிளாக் லெவல் எலமெண்ட். அதுக்கப்புறம் வந்து டிவ் டேக் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் டேக்ஸ். பி டேக் பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு வந்து கிளாஸ் பிளாக். அதுக்கு வந்து திஸ் இஸ் ஏ அனதர் பிளாக் எலமெண்ட் பேராகிராஃப் PARAGRAPH பேராகிராஃப். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து முடிச்சிச்சா இது பிளாக் லெவல். இப்போ இன்லைன் எலமெண்ட் காட்டுறேனுங்க. ஸ்பேன் டேக். இப்போ வந்து இன்லைன் எலமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் கூட என்னன்னா திஸ் இஸ் ஏ இன்லைன் எலமெண்ட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஏ டேக்கில் ஹெச்எஃப் சம்திங் என்ன கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா கிளாஸ் inline element. This is a inline element watch anchor and then here tag close. ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணும். லைக் ஓகே. இது வந்து இப்போ நான் வந்து இதுக்கு நான் கலர் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா பிளாக் லெவலில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா பேக்ரவுண்ட் கலர் கலர் வந்து லைட் ப்ளூ
அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பேடிங் வந்து 10 பிக்சல். அதுக்கப்புறம் மார்ஜின் வந்து பாட்டம் 10 பிக்சல். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்லைன் எலமெண்ட் யூஸ் பண்ணலாம். இன்லைன் எலமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து என்னென்னா லைட் க்ரீன் கொடுக்கலாம். அண்ட் தென் பேடிங் வந்து 5 பிக்சல். ரைட், ஓகே. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் யா இப்போ நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பிளாக் எலமெண்ட் இது வந்து ஃபுல்லாகவே பிளாக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்லைன் எலமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்திருக்கா. இப்போ வந்து லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். இது பிளாக் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே பிளாக் லெவல் எலமெண்ட். இது ஃபுல் வித் ஹைட்டு வந்து அப்படியே ஃபுல்லாகவே இது வந்து அக்கர் பண்ணிக்கும். இன்லைன் எலமெண்ட் அப்படி கிடையாது. இன்லைன் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன கொடுத்தேன், ஸ்பேம் டேக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஹெச்ரெஃப்லையும் கொடுத்தேன். இது ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் இது தான். ஈஸியாக புரிஞ்சிருக்கும். பிளாக் லெவல் எலமெண்ட், இன்லைன் எலமெண்ட். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, பிளாக் லெவல் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். இன்லைன் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்காது. அது தேவையான நெசசரியோட ஸ்பேஸ் ஒண்டி ஆக்குபை பண்ணிக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் டேகுக்கு அது கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கொடுக்கும். பிஹைண்ட் சிட் பண்ணுறதுக்கு. பட் பிளாக் லெவல் எலமெண்ட் அனதர் டேக்கு இன்செர்ட் பண்ணதுக்கு அலோவ் பண்ணாது. இதுதான் வந்து இன்லைன் விஎஸ் பிளாக் லெவல் எலமெண்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட். லைக் யா ஓகே. ஆர்டர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் த லிஸ்ட் ஐட்டம்ஸ் விச் ஆர்டர் ஐட்டம்ஸ் ஆர் மேட்டர்ஸ். ஆர்டர் லிஸ்ட் ஆல்சோ கால் நம்பர் லிஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் வரும். அது இப்போ நான் இதுக்கு ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் நான் காட்டுறேன் ஒன் செகண்ட். ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன். யா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் நான் காட்டியிருக்கேன். ஒன் செகண்ட். இதுதான் ஓஎல் யூஎல் ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு காட்டுறேன். ஒன் செகண்ட். ஊப்ஸ். யா ஸ்பேஸ் ஆகிடுச்சு. ஒன் செகண்ட். நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணலை. அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் எடுத்து விட்டுறேன். ஓகே, இப்போ நான் ஃபுல் கமெண்ட்ஸ் பண்ணுறேன். அதனால் பாடி அப் டு பாடி வைக்கலாம். பாடி ஒன் செகண்ட் இருங்க. ஃபுல் ஃபுல் டேக் தான். அதனால் நான் வந்து ஃபுல்லாக வந்து நான் கமெண்ட்ஸ் பண்ணிடுறேன். கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நேம்ஸ் வருதா. இது வந்து 1 2 3 4 5 6 வருது. இது நேம்ஸ். இப்போ வந்து ஓஎல் பதிலாக யூஎல் மாத்திரம். ஒன் செகண்ட். சிம்பிள் தான் இது. அது நான் எதுவுமே பண்ணல. யூஎல் ஓஎல் மட்டும் தான் யூஎல் மாற்றிடுறேன், சேவ் பண்ணுறேன். அண்ட் தென் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். டாட்ஸ். இது ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்னால் நம்பர் போட்டு வரும். அன்ஆர்டர் லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டு வராது. இதுதான் வந்து ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் சொல்கிறாங்க. இதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக இருக்கும். கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா டேபிள்ஸ். யா tables வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் HTML. HTML tables are used to organize and display data in a rows and columns. Tables created using tables element contains row tr and then columns td or th something. Okay. tr வந்து used to display the table row and td வந்து used to display the table data. th வந்து used in place to table data or display the header tables. அதாவது ஹெட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அதுக்கு தான். இங்கே வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் ஏற்கனவே நான் போட்டு வச்சிட்டேன். இதை வந்து நான் காப்பி பண்ணி ஜஸ்ட் ஷோ காட்டுறேன். ஒன் செகண்ட் கைஸ். காப்பி திஸ். இதை நான் வந்து ஃபுல்லாக கமெண்ட்ஸ் பண்ணோம். கமெண்ட்ஸ் பண்ணால் கமெண்ட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னும் இதில் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து 2 வாட்டி இது பண்ணியிருக்கேன். அதனால் வந்து வராது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா, டேபிள்ஸ் இருக்கா? இதுதான். பேசிக்ஸ் டேபிள்ஸ். டேபிள்ஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா சிம்பிள் தான் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ரோ இந்த 1, 2, 3 இந்த ரோ. எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஒன் செகண்ட். யாஹ்! இதுதான் வந்து டிஆர். அந்த ரோ டிஃபைன் பண்றது. அதுக்கப்புறம் டிஹெச் பார்த்தீங்கன்னா, ஹெட்டர். அதாவது கம்பெனி நேம், அண்ட் தென் நேம், கண்ட்ரி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி, நேம், கண்ட்ரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிடி மீன்ஸ் டேபிள் டேட்டா. உள்ள டேட்டா இன்சர்ட் பண்றதுக்கு. அதாவது ஜிஎஃப்ஜி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து டேட்டா. இது யார் பண்றதுனா, இந்த டிடியோட வேலை தான். இது நம்ம குடுக்குறோம். அதுன்னு சொல்லிட்டுன்ட்டு. நெக்ஸ்ட் இதுதான் வந்து டேபிள், HTML டேபிள் யூசஸ் வந்து இதுலயே வந்து நெறைய டாக்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி இதுதான் வந்து யூஸ் பண்றாங்க. டிஆர், டிஹெச், டிடி டேபிள்ன்னு சொல்லிட்டுன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் டேபிள் அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். யாஹ் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம அட்வான்ஸ் டேபிள் டாபிக்ஸ் ஒரு 2, 3 கான்செப்ட் இருக்கு. அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் HTML ஃபார்ம்ஸ் இது வந்து நம்ம லாஸ்ட் டாபிக் நெனைக்கிறேன். யாஹ்! இந்த ஃபார்ம்ஸோட இந்த HTML டாபிக் க்ளோஸ் ஆயிடுது. ஃபுல் கோர்ஸ் வந்து முடிச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம CSS பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்னன்னா, எப்படி நம்ம வந்து HTML ஒர்க் ஆகுது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அத டாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அத எப்படிலாம் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்லைன் டாக்ஸ்னா என்ன? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட்ன்னு அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேபிள்ஸ், அட்வான்ஸ் அது மீன்ஸ் 2, 3 கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் டாக்ஸ் அதான் கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஆ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சபை செக்ரட்டரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ் நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.